ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜெனலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 kg அளவான இறால் கிரேவி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக சாதத்துக்கூடையும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். இதை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு 1 kg அளவுக்குள்ள இறாலை வந்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்ன தக்காளி தான், ரொம்ப பெரிய தக்காளி இல்லை. அது வந்து 4 தக்காளி வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவி வந்து நல்லா நிறையா வரணும்னா வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. அதுக்கு இடையிலே தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து இஞ்சியும் பூண்டு வந்து சம அளவு எடுத்து அரைச்ச பேஸ்ட்டு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் வந்து தனி மல்லிப்பொடி இருக்கும் இல்லையா, அந்த மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களோட மிளகாய்த்தூள் காரமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் காஷ்மீரி மிளகாய்த்தூள். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது மசாலா பொடி சேர்க்குற டயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கோம். சீரகம் வந்து வறுத்து அரைச்ச பவுட்ரு, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா எல்லாம் பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்கி வரணும். அது வந்து கீழே அடி பிடிக்கும் இல்லையா, அதுக்காக வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுருங்க. இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு மொத்த உப்பு இப்போயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்குற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதாங்க அது கரெக்டான பதத்தில் அந்த வெந்திருக்கு அந்த மசாலா எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுவும் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தாங்க. உங்கள்கிட்ட கடையிலேருந்து வாங்கினது தான் இருக்குனாலும் பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இறாலை வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவில் வதங்க விடணும். அப்போ தான் அந்த இறாலுக்குள்ளே வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இறாலில் இருந்தும் தண்ணி விடும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இறால் வெந்து வர மட்டும்தாங்க டைம். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இறால் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இறால் சூப்பராக வெந்து கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்து இறக்கிக்கோங்க. கடைசியாக வந்து இது கூட நம்ம வந்து மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்கையில் தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா சுட சுட சப்பாத்தியை புஃபுன்னு போட்டு எடுத்து நல்லா சாஃப்டான சப்பாத்தியோடையோ, இட்லியோடையோ, தோசையோடையோ, இல்லை சாதத்துக்கூட கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அப்படியே கிரேவி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் எல்லாமே முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.